அதே போல என்னது இன்னும் உள்ள எத்தனையோ சொன்னது அதான் இந்த அதான செலவாத்து இல்லை, அதே போல என்னது சுபல குடும்பத்து இல்லை, இப்படி எல்லாம் நிறைய ஒரு ஒட்டோடு வரும். இதெல்லாம் எடுத்து பார்த்தா யாரு எங்களுக்கு தான் அது ஆதாரம். ஆனா இதெல்லாம் நீங்க பின்பற்றி ஆகணும். எது கூட்டுத்துவா இல்ல குன்னூத்துலயே உங்களுக்கு மதுகப ஆதாரம், பெரிய மங்கள ஆதாரம், எம்மித்துல்மா ஆதாரம், காமதின் அவங்களுக்கு ஆதாரம் இல்லையா? இவ்வளவே உங்களுக்கு ஆதாரமா இருக்குது. பத்துவில் மூயின் ஆதாரம், யானோ தாலிபின் ஆதாரம், ஜெமியத்துலமா ஆதாரம், உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிஞர்கள் ஆதாரம், மக்கா மதியின் ஆதாரம் இல்லையா அவங்களுக்கு? அப்ப என்ன செய்யணும்? அவங்க குன்னூத்தை விடணும், கூட்டுத்துவா விடணும், பாகமுல் செலவாத்து விடணும். அதோடு 23 செஞ்சாங்கன்னா பரவாயில்ல. இது அதுக்கு எங்களுக்கு மட்டும் கேட்குது. எங்களை சப்ஜெக்ட்னு சொன்னா மக்கால தொழிற்சாலும் சரி, மதினால தொழிற்சாலும் சரி, எல்லாம் எங்கிட்ட எப்படி கேட்பான்ற சப்ஜெக்ட் விளையாட்டானு மண்ஹாரா அல்லது மாஹாரா மக்காவா மதினாடு எல்லாம் கபர்ல கேட்கற இல்லை. மண் இவர் யாரு ஒரு தூதர், அதான் நம்மளுக்குரிய பதில். பல்லாட்டு நாங்கள் பதில் சொல்றதுக்குரிய மாதிரி ரசூலா எங்களுக்கு சொல்லி தந்தீங்க. அதான் எங்களுடைய வழிகாட்டல் ஆகிக்கணும். 11க்கு மேல நம்ம என்ன செய்யக்கூடாது, தொழக்கூடாது, ஒற்றைப்படியாக முடிக்கணும். இது ஒரு இரவு தொழுகையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான ஒரு அம்சம். மற்ற நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கடைசியாக இப்ப 4 பகுதியை பற்றி கடைசியாக இந்த நோன்பை முறிக்கும் அம்சங்கள் என்றதுனா கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய. நோன்பை முறிக்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு உட்கொள்றது, தண்ணி குடிக்கிறது, அதே போல என்னது மனைவியோட உறவு கொண்டுறது, வேணுமென்று சக்தி எடுக்கிறது, இதெல்லாம் என்ன செஞ்சிடும் நோன்பை வந்து முறிச்சிடும். இதை நாங்கள் படிச்சு வச்சுக்கிறோம். ஆனா எங்களை சமூகம் இன்னும் கொஞ்சம் அதில் போட்டு வச்சிருக்கு. என்னது மூழ்கி குடிக்கப்படாது, காதுக்குள்ளால தண்ணி பேத்து பேத்து வயிறு நிறைஞ்சிருமா. அப்ப நான் கேட்கிறேன், ஹாஸ்பிட்டல்ல சேலை நேத்துறது காதுக்குள்ளால பட்டையை விடுறது லேசா இருக்குமே. இவ்வளவு பெரிய ஓட்டையை வச்சுட்டு இங்க ஒரு ஓட்டையை போட்டா குத்தணும், அவன் போட்டா அழகா ஃபுல்லா நிறைய நல்ல ஓட்டு வச்சுக்கிறான்னு சொல்லி காதுக்கும் பௌத்துக்கு என்ன சம்பந்தம் விளையா? அதுக்குள்ளால போட்டு என்ன செய்யறதா, அதை போடுறதா. மிஞ்சி போல எதுக்குள்ளால போடுவான் என்ற அளவுக்கு என்னது மூக்களை விட மூச்சுக்காக என்ன செய்வான், ஒரு சப்ஜெக்டை செய்வான். சாப்பாட்டுக்கு என்ன செய்யறான், இதுகளை குத்தி தான் என்ன செய்யறான், அனுப்ப பார்க்கிறான். இதை என்ன செய்யறாங்க, காதுக்குள்ளால தண்ணியெல்லாம் பேத்தி இவர் நிரப்பி வயிறு ஆகிருமா. காதுக்குள்ள கொஞ்சம் தண்ணி பண்ணாவே மனுஷனுக்கு இருக்கலாது, அதை எடுக்கணும்னு மனுஷன் தரமா இருக்கு. இன்னொரு மண்டைக்குள்ளால தண்ணி, உடம்பு உண்மையாக குளிச்ச பிறகு வெயிட் கூடுது, குளிச்ச பின்னால வெயிட் கூடுது. அது இங்க சப்ஜெக்ட் இல்ல, வெயிட் கூடுறதா இல்லையான்னு இல்ல, நீ ரசிக்கிறது ருசிக்கிறதுக்கு தானே, அதுதான் இங்க முக்கியம். அதே போல இந்த நாங்க வந்து என்னது ருசி பெண்கள் என்ன செய்யறாங்க, நாக்களை வச்சு டேஸ்ட் பார்க்கறாங்க, சாப்பாடு டேஸ்ட் பார்க்க. இதுவும் நம்ம தவறுகள் எப்படி சொல்றோம், சாப்பாடு கடத்தல வச்சல நம்ம வாயை கொப்படிக்கலாம் தானே, தண்ணி குடிக்க கூடாது தானே. வாயை கொப்படிக்கிறத பிள்ளைன்னு சொல்றலையே, ஏன் தொண்டைக்கு அது என்ன செய்யாது, போகாது. அதே மாதிரிதான் தண்ணி குடிக்க கூடாண்டா, அதை வாய்க்குள்ள ஊத்தலாமண்டா, சாப்பாடு தின்ன கூடாண்டா, ருசி என்ன செய்யலாம் நாக்குல பார்க்கறது என்னது தடை இல்லை. அது எங்க போகக்கூடாது, நம்மட அதாவது சாப்பாடு கூட செஞ்சிடக்கூடாது, தொண்டைக்குள்ளைய தாண்டி போயிடக்கூடாதுன்றதான் எங்களுடைய சட்டமே வெளியே. தண்ணிக்கு வச்ச அதே சட்டம் தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேடுதல் என்னன்னா சிக்னல் போடக்கூடாது. அப்ப சுப்பீரிட்டியா போடுறது சிக்னல் போடக்கூடாது, ஏன்னா டேஸ்ட் ஆகிக்கும்னு சொல்றதுக்கு சிக்னல் தான் சொல்லுவான். எந்த விதமான டூத் பேஸ்டும் பயன்படுத்தக்கூடாதுன்னா பரவாயில்ல, சிக்னல் போடக்கூடாதுவான். ஏன்னா அது கொஞ்சம் ருசிமா இருக்கிறதால. அப்ப இது ஒரு பிள்ளை, அது வந்து நம்ம சிக்னல் போட்டுக்கிறதுல சின்ன பிள்ளைகள் வந்து பசிக்க வேண்டியது சிக்னலை தின்ற விஷயங்கள் இருக்குது, அது இருக்குது. அப்ப இது சப்ஜெக்ட் வேற. மார்க்க ரீதியாக அப்படி ரசூலாங்க குச்சியால வந்து அந்த டைம்ல பல்லு துலக்கிக்கிறாங்கன்னா எங்களுக்கு சிக்னலான பல் துறக்கிறது தடை இல்லை. 3வது சட்டம் இன்னொரு காரணம் சொல்லுவாங்க அதுக்கு, அதாவது நோம்பாளியுடைய வாய் வாடை வந்து அதாவது அத்தியபுமின் ரீஹில் மிஸ்க், கஸ்தூரியுடைய வாசனை விட மிகவும் சிறந்தது. கஸ்தூரிய வாசனையை விட வேற சிறந்த சொன்னதுக்கு காரணம் வந்து இந்த அவர் நாற்றமணி நினைக்காங்க, பசிலிக்கிறதால ஒரு கேசல் வரும், அதான் அர்த்தமாடு. அதை நீங்க செய்யாங்க நாற்றமணி நினைக்காங்கன்னா அது அர்த்தமே ஒழிய அது வந்து ரீஹுல் மிஸ்க்னு சொன்னா அதை மதிச்சுட்டு அதை நாத்தத்தை காட்டிக்கலாம்னு அர்த்தமா? அதெல்லாம் அர்த்தம். அது அல்லாட்ட அல்ல அந்த அந்தஸ்து கொடுத்திக்கிறான்னு அர்த்தம். இதுக்காக வேண்டி பல்லு விளக்கப்படாதுவாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, மனுஷனுக்கு சளி வருமே, அது வந்து நம்ம துப்பது, அதான் டீசென்டான முறை துப்புறது. ஒருத்தனுக்கு சப்போஸ் முழுங்கிட்டா அவன் நோம்பு முடிஞ்சு நினைச்சிடலாம். அது அப்படி நினைச்சா நாங்க தொலைலாம் பேசுறோமே, மனசளவுக்கு கூட கையெடுத்து தான் தோணும். அப்ப உள்ளுக்கிறது பழமைச்சாலும் உள்ளுக்கு தான் ஜாப தக்பீர் கேட்டுற இல்லையா? அப்ப இது வேறு அது வேறு, அப்படி அவங்க நினைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் பேர் அதுல மிஞ்சி போய் துப்புறது. இப்படியே துப்பினா 30 நாளைக்கு அவங்க நேர்மையா இஹ்லாஸா ஒழுங்கா துப்பினான்னு வைங்களே, அவ்வளவுதான். எங்கள்கிட்ட தான் துப்புல காட்டுறாங்க, துப்பையெல்லாம் இருக்கு, துப்பாம இருக்கலாம். தொடர்ந்து ஒரு நாள் துப்பினா நிலைமை என்ன பொடியில முழு சக்தியை ஊற வச்சுட்டு அம்சம் அது, நாக்கு வாயால ஒட்டினா. அப்ப இது வந்து என்னது ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. இது நம்ம சமூகத்துல செய்யறோம், நிறைய இந்த மாதிரியான தவறான நம்பிக்கைகளை பார்த்துட்டு இருக்கிறோம், நிறைய நடக்குது. இது வந்து அதாவது வாய் விஷயங்கள், அந்த குளிப்பு விஷயங்கள் இதோட சம்பந்தப்பட்டது. இது போல சமூகத்தில் இந்த நோன்பை முறிக்கிற விஷயங்கள் சொல்லி இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கு.
இன்னும் நிறைய அம்சங்கள் இருக்கு. அதெல்லாம் மருத்துவ ரீதியாக நான் சில விஷயங்கள் சொல்றேனாக இருந்தால், இந்த அதாவது இன்றைக்கு வந்து ஊட்டச்சத்து மாதிரி ஊத்துற சாப்பாடு கொடுக்குற செயலே இது மாதிரி விஷயம் செய்யலான்னு போன்ற விஷயங்களா இருந்தால் என்னது நாங்க உபயோகிக்க கூடாது. அல்லது ஏதோ ஒரு வகையில் உடம்புக்கு சக்தி ஊட்டக்கூடியதாக இருந்தால் உபயோகிக்க கூடாது. அதே போல அல்லது வாய் வழியாக உட்கொள்ளக்கூடிய மருந்துகளாக இருந்தாலும் கேஸாக இருந்தாலும் எதா இருந்தாலும் சரி என்ன செய்யக்கூடாது, நாங்க எதையும் என்ன செய்ய உபயோகிக்க கூடாது. அது அல்லாம உடம்புக்கு மருந்து ஏற்றுவதாக இருந்தால், உடம்புக்கு மருந்து ஏற்றுவதாக இருந்தால் அதை செய்யலாம், உபயோகிக்கலாம். நாங்கள் வாய் வழியாக ஒரு டெப்லெட்டை குடிச்சோம்னா மூலா வயிற்றுக்கு போய் கரைஞ்சி தான் என்ன செய்யும் அது போகும். நீங்க போன திடீர்னு ஃபிட்ல ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, டெப்லெட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஊசி அடிக்கிறாங்க, அவசரமா என்ன செய்யும் வேலை செய்யும். இதுக்கு முந்தைய அது பேத்துரும், வயிற்றுக்கு போகும்போது மூளைக்கு டைரக்ட்லி அது அந்த உரிய வேலையை காட்டிடும். அதுக்காக தான் இன்ஜெக்ஷன் முதல்ல யூஸ் பண்றது. விளங்கிட்டாங்க, மரக்கடிக்கிற மரத்தை வயிற்றுக்குள்ள போட்டு சாப்பிட 2 மணி நேரம் பேத்துரும். ஊசி அடிச்சாலும் செஞ்சிடும். உதாரணத்துக்கு ஊசி அடிச்சாலும் அவசரமா அது சரியாக மாட்டதுக்காக அதை பயன்படுத்து. அதனால அது வயிற்றுக்கு போகாததுனால அது மாதிரியான மருந்துகளை உட்கொள்றதெல்லாம் என்னது தவறில்லை. இது போல இந்த தவறான அதை நோம்பு முறிக்கிறேன்னு சொல்லி தவறான இந்த நம்பிக்கைகள்லாம் என்ன செஞ்சிடணும், நம்பி இருந்தால் விட்டுவிட வேண்டும். எனக்கு குறிப்பிட்ட இந்த சுருக்கமான நேரத்துக்குள்ள இவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல முடியும். இன்ஷா அல்லாஹ் கேள்வி பதில்களை கேட்கறது அதை கேட்டுக்கணும், இல்லைன்னா வேற நேரத்தில் சொல்லணுமா கேட்டு அது நீங்களே இந்த நோம்பு பல நோயாளியோ மாதவிடாக்க அவங்க அடுத்த வருஷம் பிடிக்கிறேன்னு இப்போ அடுத்த வருஷம் பிடிக்கிறான்னா அவங்கள இந்த தம்மு கொடுத்துட்டு தான் இன்னொரு வருஷம் பிடித்தான்னு சொல்றாங்க. அது என்ன, அதாவது ஒரு செய்தி சொல்லுவாங்கடா, இப்ப ஆயிஷா தான் சொல்றாங்க அடுத்த ஷஅபான் வரைக்கும் எனக்கு என்ன செய்யல நோம்பு பிடிக்க கிடைக்கல ரசூலுல்லாஹ் வைக்கிற வேலை காரணமாக. இந்த ஹதீஸ் மட்டும் தான் இருக்குது. இதுல நாங்க என்ன வழங்கலாம்னா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சிச்சுவேஷன் அடுத்த ஷஅபான் வரைக்கும், இன்னொரு பெண்மணிக்கு அடுத்த ரமலான் வரைக்கும் தான் இன்னொரு ரமலான் தாண்ட வேண்டியிருக்கும். ஆனால் அவனோட சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோம்பு என்ன செஞ்சுக்கலாம், கலா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றோம். ஆனா சில அறிஞர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு ரமலான் தாண்டினால், ஒரு ரமலானுக்குள்ள நோம்பு கலா செய்ய கிடைக்கணும், அடுத்த ரமலான் ஆகினால் அவங்க அதுக்கு குற்றப்பரிகாரம் செய்யணும். தர்மமோ அல்ல சாப்பாடு ஏதோ ஒன்று செஞ்சுதான் நோம்பு பிடிக்கும்னு சொல்லுவாங்க. இதுக்கு மார்க்க ரீதியாக எந்த ஆதாரமும் இல்லை. குர்ஆன்லையும் ஹதீஸ்லையும் எந்த விதமான ஆதாரமும் இல்லை. அவங்க சர்வசாதாரணமா நோம்பு பிடிக்கிற மாதிரி தான் செய்யணும், அப்பயே பிடிக்கணும். எந்த விதமான ஆதாரம் அதுக்கு இல்லை. அல்லாஹ் இரவுலயே கிடைக்கும். இந்த இரவுல மட்டும் பரவாயில்லை, இரவுல கிடைக்கும். இரவு ஏன்னா அல்லாஹ் சொன்னா ஹத்தா மத்லஇல் ஃபஜ்ர், சூரிய உதயம் வரும் வரைக்கும் இருக்கு. ஃபஜ்ர் உதயமாகும் வரும் வரைக்கும் அது ஒரு நாள் அதான் உங்களுக்கு எப்படி கிடைக்கும்? எப்படி இங்க இரவைக்கு நாங்க அதை நீ அப்படி கேட்டதுக்காக சொல்றேன். ஆனா நம்ம அப்படியான கேள்விகள் வந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஏன் அது இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், கபரு விசாலமாக்கப்படும் 70 மூலம். நான் உங்கள்கிட்ட கேட்கிற பக்கத்தோட கபர் நிலைமை என்ன, நீ என்ன வழக்கம் சொல்லுங்க உங்களுக்கு. அதாவது இப்ப கபரு 70 மூலம் விசாலமாக்கப்படும், பக்கத்திலே ஒரு ஆள் முஸ்லீம், அவரே 70 எந்த அளவுக்குள்ள எந்த அளவு போறது. இது நாங்க எப்படி புரிஞ்சுக்கிறோம் தெரியுமா?